السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فاطمة بضعة مني فمن أغضبها أغضبني. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறுயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில இரண்டாவது ஜும்ஆவில நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றார். இது வசந்தத்தின் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த ஒரு அற்புத மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு இருக்கின்ற வாழ்க்கையில நபியவர்கள் எப்படி நமக்கு வசந்தமாக இருக்கிறார்களோ ஏனைய வாழ்க்கையையும் அல்லாஹ் வசந்தமாக்கி வைப்பானாக. நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோகங்கள் துக்கங்களையும் களைந்து கவலைகளை நீக்கி மகிழ்ச்சிக்குரிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக என்ற துஆக்களோடு, அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் பிறக்கும் போது புகழப்பட்டு பிறந்தவர்கள் நம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய பிறப்பும் அதிசயமாகத்தான் இருந்தது. அவர்களுடைய வாழ்வும் பேர் அதிசயமாக இருந்த போதிலும் அவர்கள் எல்லா மக்களுடைய மனதிலும் நீங்கமற இடம்பெற்றிருப்பதே அவர்களின் சிறப்பிற்கு காரணம். ஒரு சில தலைவர்கள் பிறப்பார்கள், வாழ்வார்கள், மறைவார்கள். மறைந்ததற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களினுடைய புகழ் குறைந்துவிடும். ஒரு சில மனிதர்களின் உள்ளத்திலே பதிந்திருக்கும். இன்னும் காலங்கள் போக போக இப்படி ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படும். இன்னும் காலம் போக கடைசியில் அவர் மறைக்கப்பட்டு விடுவார், மறைந்த சூழ்நிலை ஆகிவிடும். ஆனால் 1500 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில மாபெரும் வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, பின்பற்றக்கூடிய ஒரே தலைவராக நம் ஹபீப் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வகையில அவர்களினுடைய குழந்தைகள், கோமான் நபியினுடைய குழந்தைகளை பற்றிய ஒரு பார்வை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நபியே, உமக்கு நான் கௌசரை கொடுத்தோம். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் ஹவுதுல் கௌசர். மறுமையில நீர் அருந்தக்கூடிய, சமூகத்திற்கு நீர் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது. அல்லாஹ் அதை உங்களுக்கு நாம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். இன்னும் ரப்பை தொழுங்கள், அவனுக்காக குர்பானி கொடுங்கள், தியாகம் செய்யுங்கள், பிராணியை அருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அடுத்து சொல்லுவான், இன்ன ஷானி அகஹுவல் அபுத்தர். நபியே, நீங்கள் அபுத்தர் அல்ல, நீங்கள் குழந்தை இல்லாதவர் அல்ல,
என்ற ஒரு தகவலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை இறந்த போது சூரத்து அபூலஹபை திட்டி வசனம் இறங்கிய போது சந்ததியற்றவர் என்று சொல்லப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்லுவான், நீங்க அபுத்தர் அல்ல, நீங்கள் சந்ததியற்றவர் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இன்னைக்கு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியற்றவர் அல்லங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது சாதாரண சொல் அல்ல, இது அல்லாஹ்வினுடைய சொல். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குழந்தைகள், அவர்களினுடைய வாரிசுகள் உலகமெங்கும் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குலத்தோன்றல் என்ற அந்த அடிப்படையிலே நபியினுடைய வாரிசுகள், பேர பிள்ளைகள் பல பகுதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான தகவல். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான பெருமைகள் இருக்கிறது, ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அவர்களினுடைய வாரிசுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 7 பிள்ளைங்க, 8 பேர குழந்தைங்க பிறந்துச்சு. 7 பிள்ளைங்க, 8 பேர குழந்தைங்க. 7 குழந்தைகள்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர மற்ற அனைவருமே நபியினுடைய காலத்திலேயே வஃபாத் ஆகி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வராசத்தின் பெருமையை நிலைநிறுத்துபவர்களாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, சந்ததிகள் இல்லாவிட்டாலும் சிறப்பாக வாழ்ந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சந்ததி இல்லை என்றாலும் இந்தியாவில் உலகளாவிய அளவில ஒரு பேரோடு வாழ்ந்தவர்கள். அதே போல ஐசக் நியூட்டன் ஒரு பேரோடு வாழ்ந்தார். அதே போல மதர் தெரசா, இப்படி இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி சந்ததி இல்லாதவர்களில் ஒரு சிலர்கள் பேரோடு புகழோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, ஆனால் மனிதனுக்கு சந்ததி இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை முழுமையடையும், மனித வாழ்வின் முழுமையை அடைந்தவர் அப்படிங்கிறது கருத்து. ஆக அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்திலையும் இயல்பாகவே குழந்தை கிடைக்காத நபிமார்கள் கூட அவர்களுடைய முதுமை பருவத்திலே யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குழந்தை பேர் கொடுத்தத அல்லாஹ் தான் செய்த பேர் அருள்னு சொல்லுவான். وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ وَجَعَلْنَا فِي ذُرِّيَّتِهِ النُّبُوَّةَ وَالْكِتَابَ وَآتَيْنَاهُ أَجْرَهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. நான் அவருக்கு என்ன செஞ்சோம்? கிஃப்டாக இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் நாம் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆக அன்பிற்குரியவர்களே, குழந்தைகள் வாழ்க்கையை நிறைவுபடுத்தும் செல்வங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமான குழந்தை செல்வங்களை வாரிசா கொடுத்திருந்தான். அதுல எந்த குறையுமே அல்லாஹ் வைக்கல. அன்பிற்குரியவர்களே, இந்த பெருமை, இந்த சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரிசினுடைய வம்ச தொடர், நபியினுடைய குடும்பத்தார்களின் தொடர் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் அதை உண்மைப்படுத்துகிறது. இன்ன ஷானி அகஹுவல் அப்தர், நீங்கள் வாரிசு அற்றவர் அல்ல, நீங்கள் சந்ததி அற்றவர் அல்ல என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கியாமத்து வரை மாநபியினுடைய குடும்பத்தினரினுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய தகவல். அன்பிற்குரியவர்களே, யாருக்குமே இந்த ஒரு சிறப்பு கிடைச்சிருக்காது. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிள்ளைகள் நபியினுடைய புகழை நிலைநாட்டும் சிறப்பு அம்சங்களும் ஏராளம் இருக்கிறது. தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த சிறப்பை அவர்கள் தூக்கி பிடித்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சிலருக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா அடையாளம் இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்களுடைய எந்த ஒரு சுவடும் இல்லாமல் போய்விடும். ஆனால் மாநபியினுடைய பிள்ளைகள் அந்த பெருமானாரோடு சேர்ந்து ஈமான் கொண்டார்கள். பெருமானாரோடு சேர்ந்து ஈமான் கொண்டார்கள் என்பது ஒரு தனிச்சிறப்பு. மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க திருமணம் நடைபெற்ற பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபின்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே ஏற்றுக்கொண்டார்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுடைய கணவர் அப்ப இஸ்லாத்துக்கு வரல.
ஜைனப் அம்மையாருக்கு திருமணம் முடிந்திருந்தது. ஆனால் கணவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. நபி அவர்கள் தன்னை நபி என்று அறிவித்த உடனே அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள், கபூல் செய்து கொண்டார்கள். அதே மாதிரி நபியினுடைய பிள்ளைங்க தீனுக்காக தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். ருகையா ரலியல்லாஹு தஆலா அடுத்த மக இளைய மக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் செய்த கையோடு அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற தம்பதிகளில் முதலாமானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதே போல தலைவரின் பிள்ளைங்கிறதுனால உலக ஆதாயத்தில் பயன் பெற்றார்கள் என்பதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வாரிசு அரசியலை பற்றி பேசப்படுகிறது. தந்தை பொறுப்பில் இருப்பதின் காரணமாக அந்த பொறுப்பின் அதிகாரத்தினுடைய அத்துணை பயன்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர் வாரிசுகள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மாநபி அவருடைய பிள்ளைகள் அது போன்றது ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எங்களுக்கு ஒரு அடிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே என்னுடைய தோழர்கள் பசியாக இருக்க உன்னைய நான் எப்படிமா தேர்ந்தெடுப்பேன்? உன்னைய தேர்ந்தெடுக்க மாட்டேன். எந்த அன்பளிப்பு கிடைத்தாலும் அது திண்ணை தோழர்களுக்குத்தான் முன்னுரிமைன்னு சொல்லி அவர்களுக்காக கிடைத்த அந்த அடிமைகளையும் பயன்படுத்தவில்லை, மகளையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார்கள். தந்தையின் சமாதானத்தை, தந்தையின் தகவலை அப்படியே கபூல் செய்து கொண்டார்கள். இல்ல இல்ல எங்களுக்கு கொடுத்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விளங்காவாதமும் பண்ணல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபாத்திமா பிலாத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னிலிருந்தும் இருக்கிறார், ஃபாத்திமா என்னிலிருந்தும் இருக்கிறார்கள். எனவே அவரை யாரு கோபப்படுத்துறாங்களோ அவங்க என்னையே கோபப்படுத்தினவங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய ஈரப்படை துண்டு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு நெருக்கமாக தன் மகளை வைத்திருந்தோம். ஆனா மகளுக்காக என்ன செய்யல, ஒரு அடிமையை கொடுக்கலங்கிற அந்த வரலாற்றை பார்க்கும் போது பதவி இருப்பதன் காரணமாக தலைவரின் பிள்ளை என்பதற்காக உலக ஆதாயத்தையும் சலுகையையும் எதிர்பார்க்கவில்லை என்பது ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் பிள்ளைகளினுடைய 4வது சிறப்பு என்னவென்று சொன்னால், பெருமானாரின் மரியாதைக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குறைவை ஏற்படுத்தல. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா பெற்றோரினுடைய பல சூழ்நிலைகளை குறைவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை நாம பார்க்கிறோம். நபியினுடைய பெருமைய சிறப்புகளை எந்த இடத்திலையுமே சிதைத்து விடவில்லை அவர்கள். அன்பிற்குரியவர்களே, உலகினுடைய பெரும் தலைவர்களுக்கு பல துயரங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகளால் அந்த பெற்றோர்கள் பல தொல்லைகளுக்கு ஆளாகி இருந்திருக்கிறார்கள். நூஹ் நபியினுடைய பிள்ளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் பிள்ளையை பார்த்து கூப்பிடுறாங்க, நீங்க இந்த கப்பல்ல வந்து ஏறிக்கன்னு சொல்லி. அவர் என்ன செய்யல, கப்பல்ல ஏறல. காபிர்களோடு காபிராகத்தான் அவர் இருந்தார் என்ற அந்த வரலாறை கொஞ்சம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிள்ளைகள் ஈமான் கொண்டார்கள். மாநபி சொன்னதை அப்படியே கபூல் செய்து கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, உலக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே இது மாதிரியான தகவல்களை நாம் ஏராளமாக சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, கோடிக்கணக்கான இந்திய மக்களினுடைய உள்ளத்தில் மதிப்பிற்குரியவராக இருக்கக்கூடிய அண்ணல் காந்தி அவர்களினுடைய பிள்ளை ஹரிலால் லண்டனுக்கு போய் கிறிஸ்துவராக மதம் மாறினாரு. அது மட்டுமல்ல, மாபெரும் குடிகாரன் என்ற பெயரை அங்கு அவர் எடுத்தார். இந்தியாவின் தந்தை, இந்தியாவில் போற்ற தகுந்தவர், அவருடைய பிள்ளையின் நிலை அப்படி இருந்தது. மதம் மாறினார். அது மட்டுமல்லாமல் குடிகாரர் என்கின்ற பெயரை எடுத்து தந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் எல்லோருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். நம் பேர் சொல்லும் பிள்ளைகளாக, பேர் சொல்லும் பிள்ளையை விட பேரை காப்பாற்றும் பிள்ளைகளாக, பெற்றோரை ஒரு உன்னத இடத்திற்கு அழைத்து செல்லும் பிள்ளைகளாக நம் பிள்ளைகளையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிள்ளைகளை வரலாறு வரதும் ஹுதா, நேர்வழியினுடைய பிள்ளைகள் என அறிமுகப்படுத்தது. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயதில அன்னை ஹதீஜா அன்னை அவர்களுக்கு 40 வயதாக இருக்கும்போது திருமணம் நடந்தது. ஹதீஜா அன்னையின் மூலமாகத்தான் 6 குழந்தைகள் பிறந்தது. நபியினுடைய 27வது வயதுல காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிறக்கிறாங்க. அவங்க நீண்ட காலம் வாழல.
2 வயசுலயே அவர்களுக்கு வஃபாத் வந்து விடுகிறது. அப்ப அன்னை ஹதீஜாட்ட சொல்லுவாங்க, ஹதீஜா, சொர்க்கத்துல உன் பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி, உன் பிள்ளையினுடைய சப்தத்தை கேட்கிறையா அப்படின்னு கேட்ட அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது. ஆக அன்பிற்குரியவர்களே, முதல் பிள்ளை 2 ஆண்டுகள் கூட வாழாமல் பால்குடி பருவத்திலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இரண்டாவதாக ஜைனப் பின்த் முஹம்மது, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பிறந்தாங்க. அவங்க மிகவும் துணிச்சலானவங்க, அறிவு ஆற்றல் மிக்கவரா இருந்தாங்க. நபியினுடைய 30வது வயதுல இவங்க பிறக்கிறாங்க. 10 வயசுல இவங்களை அபுல் ஆஸ் இப்னு ரபீ அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னை ஹதீஜாவினுடைய உறவுக்கார அவருடைய சகோதரின் மகனுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. அன்புக்குரியவர்களே, 2 குழந்தைகள் இவர்களுக்கு பிறந்தது. ஒன்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒன்னு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த கணவர் இஸ்லாம் இல்லாம இருந்தாரு. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிறகு மதீனாவுக்கு போயிடுறாங்க. பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்துல கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய கணவர் பத்ர் யுத்தத்துல கைதியா பிடிக்கப்பட்டாங்க. இப்ப ஜைனப் அம்மா அவங்க தன் தாயினுடைய ஹதீஜா அன்னையுடைய நகையை கொடுத்து விட்டு கணவரை விடுவிக்க சொல்லி, பிணை கொடுத்து விடுவிக்க சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு, அம்மாவுடைய நகையை அப்படியே நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஜைனப் அம்மாவை மக்கால இருந்து மதீனாவுக்கு அனுப்பிடணும், இவரை நாங்க விடுதலை பண்ணி அனுப்பிடுறோம்னு சொல்லி அனுப்பினாங்க. நீண்ட காலம் ஒரு 6 வருடமாக அவர் திருமணம் முடிக்காமலே இருந்தாரு. அவருடைய அந்த அபுல் ஆஸ் இப்னு ரபீஆட்ட எல்லாரும் திருமணம் முடிச்சுக்கங்க, வேற கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் கல்யாணம் முடிக்கிற. அதற்கு பின்பு இஸ்லாத்திற்கு வந்தார். பிறகு மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தார் என்ற அந்த வரலாறை நாம் பார்க்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களை, ஹிஜ்ரி 8ல அபுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மிக மாமனாரை மெச்சிய மருமகனாக அவர்கள் காட்சியளித்தார்கள். மாமனாருக்கு எந்த இடத்திலையுமே எந்த தொல்லையும் தராதவராக இருந்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஜைனப் அம்மா அவங்க 30 வயசுல வஃபாத் ஆனாங்க. அடுத்ததாக ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. இவங்க நபியினுடைய 33வது வயசுல பிறக்கிறாங்க. 10 வயசு சிறுமியாக இருக்கும்போது அபூ லஹபுடைய மகனுக்கு திருமணம் பேசி முடிக்கப்படுகிறது. அவர்களை திட்டிய அந்த வசனம் இறங்கியதற்கு பின்பு தலாக்கு விட சொல்லி சொன்ன உடனே ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தலாக்கு விடப்படுறாங்க. அதற்கு பின்பு உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு அவர்கள் இருவருமே அபிசீனியாவினுடைய அந்த முதல் ஹிஜ்ரத்துல பயணப்பட்டு போனான்னு வரலாறு நமக்கு சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியா பகுதியிலிருந்து யாராவது வந்தாங்கன்னா கேட்பாங்களாம், ருக்கையா அம்மாவுடைய அடையாளத்தையும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட அடையாளத்தையும் சொல்லி, இந்த இளம் ஜோடியை, இந்த இளம் தம்பதியை எங்காவது பார்த்தீர்களா என்று கேட்பார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனை இழந்து 2வது திருமணம் முடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு முதல் ஹிஜ்ரத்திலும் பங்கு பெற்று நபிக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்ற அந்த வரலாறு கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டியது. அன்பிற்குரியவர்களே, 21 வயதுல நோய்வாய்ப்பட்டிருந்த அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பது வரலாறு. அடுத்ததாக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய 34வது வயதிலே இவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களும் அபூ லஹபினுடைய மகனுக்குத்தான் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டார்கள். இவர்களையும் தலாக் விடப்பட்டது. அதற்கு பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ருக்கையா அம்மா அவர்கள் இறந்ததற்கு பின்பு திருமணம் கொடுத்து கொடுக்கப்பட்டார்கள். 7 வருட காலம் கணவரோடு இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு குழந்தை எதுவும் பிறக்கவில்லை. ஆக அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தன்னுடைய 28வது வயதுல இவர்கள் வஃபாத்தானார்கள் என்று வரலாறு. அன்பிற்குரியவர்களே, இந்த 3 சகோதரிகளின் வரலாறும் ஹதீசுகள்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஷியாக்கள் போன்றவங்க அவங்க எல்லாம் வளர்ப்பு பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, அது வேற கதை. ஆனால் 4 பேருமே நபியினுடைய பிள்ளைகள். அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாகத்தான் மாநபியினுடைய வாரிசு, மாநபியினுடைய சந்ததி தொடருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத்து ஸுஹ்ரா என்று அழைக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அது தனித்தனியாக பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய வரலாறு.
அன்பிற்குரியவர்களே, நபியினுடைய இதயத்துக்கு நெருக்கமாக இருந்தாங்க. நடை, உடை, பாவனை அத்தனையும் மாணவியை போன்றே இருக்கும். அவர்களுடைய 20 வயசுல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டது. 480 திர்ஹம் மஹராக கொடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஃபாத்திமா அம்மையார் அவர்களுக்கு 5 குழந்தைகள் பெற்றுக் கொடுத்தாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு. அன்பிற்குரியவர்களே, இப்படியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுவன பெண்களுக்கினுடைய தலைவி அப்படின்னு சொல்லி காட்டி இருக்கிற ஹதீஸ் கவனிக்கப்பட வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு பின்பு 6 மாதம் கழித்து ரமலான் பிறை ஹிஜ்ரி 11ல ரமலான் பிறையில ஃபாத்திமா அன்னை அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் தோன்றலில் தான் நபியினுடைய குடும்பம் வாரிசுகள் வருகிறது. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6வதாக அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தது. இந்த அப்துல்லாஹ்ங்கிற இந்த குழந்தையை தான் தாஹிர் தய்யிப் என்று வரலாறு வர்ணிக்கிறது, பட்டப்பெயர் சொல்லி. அன்பிற்குரியவர்களே, நபியினுடைய நுபுவத்திற்கு பிறந்த இவர்கள் சில காலங்களிலேயே குழந்தை பருவத்திலேயே வஃபாத் ஆகி விட்டார்கள். அடுத்ததாக இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு குழந்தை நபியினுடைய 60வது வயதுல மாரியத்துல் கிப்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமைக்கு பிறக்கிறது. அடிமைகளோடு உறவு கொள்வது அன்று அங்கீகரிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை. அன்பிற்குரியவர்களே, 60 ஆண்டு காலமாக எந்த ஒரு அடிமையையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கல. ஆனா அவங்க வாழ்நாள்ல அடிமையை வைத்துக் கொள்ளாதவர்கள். எகிப்து நாட்டினுடைய அரசர் ஒரு அடிமையை கொடுக்கிறாங்க, அது தவிர்க்க முடியாமல் போய் விடுகிறது. இவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளணும்னு அவரு அன்பு கட்டளையாகவே கொடுக்கிறாங்க. அதன் மூலமாக இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்துச்சு. பொதுவாகவே அடிமைகள் குழந்தையை கொடுத்தா அதை விற்பனை செஞ்சிருவாங்க, இல்ல வேற யாருக்காவது சுதந்திரமா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த குழந்தையை அவங்க வச்சிருந்தாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை பிறந்து 18 மாதத்துல அந்த குழந்தை வஃபாத் ஆனது என்று வரலாறு. அடுத்ததாக பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த பிள்ளைகள் அடுத்து பேர பிள்ளைங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு மூலமா 2 குழந்தை பிறந்துச்சு. ஒன்னு அலி அப்படிங்கிற ஒரு குழந்தை, இன்னொன்னு உமாமா அப்படிங்கிற குழந்தை. சிறு வயதிலேயே அலி ரலியல்லாஹு இறந்து விடுறாங்க. அடுத்து ருக்கையா அம்மாவின் மூலமாக ஒரு பேரர் அப்துல்லா, அவரும் 6 வயசுல இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாக 5 பேர குழந்தைகள் பிறந்தது. அந்த 8 பேர குழந்தைகள்ல 3 பேர் சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியினுடைய வளர்ப்பு மகனாக இருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்துச்சு. எல்லா வகையிலும் நபிக்கு உறுதுணையா இருந்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரன்பிற்கு உரியவராகவும் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ப்பு மகனுக்கும் சொந்த பிள்ளைக்கும் வித்தியாசம் பாராட்டியதில்லை, எல்லாரையும் சமமாத்தான் வச்சிருந்தாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுல அவர்களினுடைய குழந்தைகளினுடைய இந்த பகுதி இருக்கிறது மாபெரும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததியற்றவர்கள் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறார். இன்று வரை மாணவியினுடைய குடும்பத்தினர் உலகம் முழுவதும் ஆங்காங்கே பரவி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கியாமத்து வரை இதை அல்லாஹ் தொடர்ந்து இருக்க செய்வான். மாணவி அவர்கள் சந்ததியற்றவர்கள் அல்ல. மாணவியினுடைய அந்த வராசத்திகள், பேர குழந்தைகள், அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாணவியையும் நேசித்து மாணவியினுடைய குடும்பத்தையும் நேசித்து சுவனத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எல்லா வகையிலும் மாணவியினுடைய ஷஃபாஅத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.